ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. சரி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். இந்த பெரிய புராண சிந்தனைக்கு ஸ்ரீலஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் நமக்கு அருளாசியுரை வழங்கியிருந்தார்கள். மேலும் இந்த பெரிய புராண சிந்தனையை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விக்கிரமசிங்கபுரத்தைச் சேர்ந்த ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், அவருடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய முத்துலட்சுமி அம்மையார், வீரபத்ரன் ஐயா, அண்ணாமலை, அன்னம்மாள் அம்மையார், செண்பகவலி அம்மையார், கனகா அம்மையார், சோம கோமதி அம்மையார், ஆயிரம் ஐயா அவர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது இன்னும் வர இருக்கக்கூடிய அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் பெரிய புராணத்தில் திருமலை சிறப்பு என்கின்ற பகுதியில் இருக்கின்றோம். அதில் 41வது பாடலில் இருக்கின்றோம். திருமலை சிறப்பை பற்றி, கைலாய மலையினுடைய சிறப்பை பற்றி சேக்கிழார் பெருமான் எடுத்து கூறி வருகின்றார்கள். அவ்வாறு சொல்லும் பொழுது கைலாயத்தில் உபமன்யு முனிவர், அவரை சுற்றி பல அருளாளர்கள் இருக்கின்றார்கள். அப்பொழுது தென் திசையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஜோதியானது வந்து கொண்டிருக்கிறது. உடனே உபமன்யு முனிவர் வந்தது யார் என்று ஞானத்தால் தெரிந்து கொண்டு, இறைவனை நினைந்து தெரிந்து கொண்டு, வருவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று எழுந்து வணக்கம் செய்கின்றார். சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வணங்காதவர் உபமன்யு முனிவர். உடனே உடன் இருந்தவர்களெல்லாம், நீங்கள் சிவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டீர்களே, வருவது யார் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர் வருவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று அவருடைய வரலாற்றை சுருக்கமாக எடுத்து கூறுகின்றார். அவ்வாறு அந்த தென் திசையில் இருந்து இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே நம்முடைய கைலாயத்திற்கு வருகின்றார் என்று அவருடைய வரலாற்றை எடுத்து சொல்லிவிட்டு இருக்கின்றார். உடனே அங்கு இருக்கக்கூடிய அந்த அவரை சுற்றி இருக்கக்கூடிய முனிவர்கள், சுத்த யோகிகள் எல்லாம், எல்லா 8 திசைகள் இருக்கின்றது, 8 திசைகளில் இந்த தென் திசைக்கு மட்டும் சிறப்பாக தென் திசையை நீங்கள் கூறினீர்களே, அந்த தென் திசையினுடைய சிறப்பு என்ன? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு என்று 8 திசைகள் இருக்கும் பொழுது, இந்த தென் திசை மட்டும் நீங்கள் சிறப்பாக கூறினீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று அவர்கள் எல்லாம் கேட்கின்றார்கள். உடனே உபமன்யு முனிவர் அந்த தென் திசையினுடைய சிறப்புகளை எல்லாம் இப்பொழுது எடுத்து கூற ஆரம்பிக்கின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி 41வது பாடல். செந்துருத்தி பண், மத்தியமாவதி ராகம். ஒரு வரியை 2 தடவை பாடுங்க. 2வது தடவை பாடும்போது நீங்கள் அதை பாடி பழகிக் கொள்ளுங்கள். பொறுவரும் தவத்தான் புலிக்காலனாகாம், பொறுவரும் தவத்தான் புலிக்காலனாகாம், அருமுனி எந்தை அர்ச்சித்தும் உள்ளது
அருமுனி எந்தை அர்ச்சித்தும் உள்ளது பெருமை சேர்பெரும் பற்ற புலியூர் என்று பெருமை சேர்பெரும் பற்ற புலியூர் என்று ஒருமையாளர் வைப்பாம் பதி ஓங்குமாகால் ஒருமையாளர் வைப்பாம் பதி ஓங்குமாகால். இப்ப அந்த தென் திசையினுடைய பெருமைகளை உபமன்யு முனிவர் எடுத்து கூறுகின்றார். பொறுவரும் தவத்தான், ஒப்பில்லாத தவத்தை உடைய, மிகப்பெரிய தவத்தை உடையவர் அந்த புலிக்கால் முனிவர், வியாக்கிரபாதர். வியாக்கிரம்னா புலி, பாதம்னா கால். அந்த புலிக்காலனாம் அந்த வியாக்கிரபாத முனிவர் என்பவர் அருமுனி, உயர்ந்த முனிவர். அவர் எனக்கு தந்தை. உபமன்யு முனிவரினுடைய தந்தை வியாக்கிரபாதர், அந்த புலிக்காலர். என்னுடைய தந்தை அர்ச்சித்தும் உள்ளது. என்னுடைய தந்தை அர்ச்சனை செய்து வழிபட்ட அந்த திருத்தலம் சிதம்பரம். அப்படிப்பட்ட அந்த சிதம்பரம் தெற்கு திசையில்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார். அப்போ இதுல அர்ச்சித்தும் அப்படின்னா பூக்களால் அர்ச்சனை செய்தல், வழிபாடு செய்தல், பூஜை செய்தல் எல்லாமே அதுல வந்துடும். ஆனா இந்த முனிவர் இறைவனுக்கு பூ பறிக்கிறதுக்காக வேண்டிய அந்த புலிக்காலை வேண்டி பெறுகின்றார். அதனாலதான் இவருக்கு புலிக்காலர், வியாக்கிரபாதர்னு பேரு. இவருக்கும் அந்த பதஞ்சலி முனிவருக்கும் இங்கே நடன காட்சி சுவாமி கொடுத்த திருத்தலம் சிதம்பரம். அந்த அர்ச்சனை செய்வதற்கு பூக்கள் நிறைய தேவைப்பட்டதனால இவருக்கு அந்த இறைவனிடத்தில் அந்த புலிக்காலை வேண்டி பெற்றவர். அதனாலதான் இங்க அர்ச்சித்துங்கிற பதத்தை போடுறாரு. ஆனா அது வழிபாட்டில் உள்ள எல்லாவற்றையும் குறிக்கும். வாழ்த்துதல், பரவுதல், வணங்குதல், பூஜை செய்தல், மலர் உண்டு அர்ச்சித்தல் எல்லாவற்றையும் குறிக்கும். அப்படிப்பட்ட அந்த புலிக்காலர் அர்ச்சனை செய்து வழிபட்ட திருத்தலம் சிதம்பரம். அந்த சிதம்பரம் தெற்கு திசையில்தான் இருக்கின்றது என்று உபமன்யு முனிவர் எடுத்து கூறுகின்றார். பெருமை சேர் பெரும்பற்ற புலியூர் என்று இந்த எல்லா பெருமைகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெரும்பற்ற புலியூர். அப்ப பெருமை சேர் அப்படிங்கிறத பெருமை சேர்ந்த, பெருமை சேர்கின்ற, பெருமை சேரும்னுட்டு 3 காலத்துக்கும் அது பொருந்தும். இன்றைக்கும் அது பெருமை சேர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த சிதம்பர திருத்தலத்திற்கு. அந்த சிதம்பர திருத்தலத்திற்கு பெயர் என்ன? பெரும்பற்ற புலியூர் என்று. பெரும்பற்ற புலியூர் என்ற பெயரை உடைய ஒருமையாளர் வைப்பாம் பதி ஓங்குமால். ஒருமையாளர்னா முனிவர்கள். அந்த முனிவர்களுக்கு இருப்பிடமாகி, வைப்பாம் அப்படின்னா வைப்புன்னா இருப்பிடம்னு அர்த்தம். இருப்பிடமாகி அந்த திருத்தலம் பதி, அந்த திருத்தலம் என்றென்றைக்கும் ஓங்கி இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த திருத்தலத்தை பற்றி அவர் கூறுகின்றார். அப்போ அந்த ஊருக்கு பெரும்பற்ற புலியூர் அப்படின்னுட்டு எப்படி பெயர் வந்தது அப்படின்னா, புலியூர் அப்படிங்கிறது அந்த புலிக்காலர் வழிபட்டதனால. எல்லோருக்கும் மிகப்பெரிய பற்றாக இருக்கக்கூடிய திருத்தலம், எல்லோருக்கும் மிகப்பெரிய பற்றாக இருக்கக்கூடிய அந்த திருத்தலம். அதனால் அதற்கு பெரும்பற்ற புலியூர் அப்படின்னுட்டு அதற்கு பெயர் வருகின்றது. அதனாலதான் பெரும்பற்ற புலியூர் அப்படின்னுட்டு அதற்கு பெயர். ஒருமையாளர் அப்படின்னா தாம் வேறு இறைவன் வேறு என்று இல்லாது ஈசனும் தாமும் அத்துவித கலப்பினால் ஒரு தன்மைப்பட்ட மனத்தை உடையவர்களே ஒருமையாளர்கள். சம்பந்த பெருமான் முதல் பதியத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா,
அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அப்படிப்பட்ட அந்த ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் அவர்கள்தான் ஒருமையாளர். அப்படி அந்த அத்திவித கலப்பினால் ஒரு தன்மைப்பட்ட மனத்தை உடையவர்களே ஒருமையாளர். அவர்கள் முனிவர்கள்லாம் அங்கே. அப்படிப்பட்ட அந்த முனிவர்கள் எல்லாரும் அங்கே அவர்களுக்கு இருப்பிடமாகி, வைப்பாம் அப்படின்னா இருப்பிடமாகி அந்த திருத்தலம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருப்பதி ஓங்குமால் அந்த திருத்தலம் வென்றென்றைக்கும் ஓங்கி உயர்ந்து விளங்கக்கூடிய அந்த திருத்தலம் இந்த தெற்கு திசையில்தான் இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த சிதம்பரத்தை பற்றி கூறுகின்றார். அப்போ திருநாவுக்கரசு பெருமானும் பாடும்போது இந்த திருத்தலத்துக்கு பெரும்பற்ற புலியூர் அப்படின்னுட்டு தான் பாடுறாங்க. அது எல்லாருமே பெரும்பற்ற புலியூர் அப்படின்னுட்டு பாடுறாங்க. பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த திருத்தலத்தை பற்றி கூறுகின்றார்கள். அதுக்கப்புறம் அந்த விராட் புருஷனுக்கு இருதய ஸ்தானமாக இந்த சிதம்பரம் இருக்கின்றது. சிதம்பரம் தரிசிக்க முக்தி, இதெல்லாம் பெருமை. இப்படிப்பட்ட பெருமை சேர் பெரும்பற்ற புலியூர். தரிசனம் செய்தால் முக்தி, அண்ணாமலை நினைக்க முக்தி. இந்த சிதம்பரம் தரிசனம் செய்தால் முக்தி தரக்கூடிய திருத்தலம். இதை பார்த்தீங்கன்னா அந்த அத்துரி அனசுயை அவங்க ஒரு குழந்தை பேரு வேண்டி இங்க தவம் இருக்கிறாங்க. அப்போ அந்த தவத்துக்கு பலனாக ஆதிசேடனே பதஞ்சலியாக இவர்களுக்கு குழந்தையாக கிடைக்கின்றார். அது 10 அப்படின்னா விழுதல் அப்படின்னு அர்த்தம். அஞ்சலின்னா கூப்பிய கை. அந்த அம்மா இறைவனை நோக்கி கூப்பிய கைகளுக்கு பலனாக இந்த குழந்தை அவர்கள் கைகளில் கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் வழிபட்ட திருத்தலம். எப்படி பூ அப்படின்னா தாமரை பூவை மட்டுமே குறிக்குமோ, அதே மாதிரி கோயில் அப்படின்னு சொன்னா நம்ம இதுல சிதம்பரத்தை மட்டுமே குறிக்கும். அப்படிப்பட்ட பெருமை உடைய அந்த சிதம்பரம் மாமுனிவர்களுக்கு பெரும் பற்றாக உள்ளதால் இது பெரும்பற்ற புலியூர். அப்போ திருக்குறள்லையும் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு. அந்த பற்றுகள் எல்லாம் விடுவதற்கு இந்த சிதம்பரத்தை பற்றி கொள்ள வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய நடராஜ பெருமானை பற்றி கொள்ளுங்கள்னுட்டு முனிவர்களுக்கே சொல்லும்போது சாதாரண நம்மை போன்ற மனிதர்களுக்கு கேட்கவே வேண்டாம். நாம் இறுக பிடித்து கொள்ள வேண்டும் அந்த நடராஜ பெருமானை. அப்படிப்பட்ட அந்த பெருமை பெற்ற அந்த சிதம்பரம் என்கின்ற திருத்தலம் இந்த தெற்கு திசையில்தான் இருக்கின்றது அப்படின்னுட்டு இதை கூறுகின்றார்கள். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, அத்திருப்பதியில் நம்மை ஆளுடை, அத்திருப்பதியில் நம்மை ஆளுடை மெய்த்தவ கோடி காண விருப்புடன், மெய்த்தவ கோடி காண விருப்புடன் நித்தம் நீடிய அம்பலத்தாடும், நித்தம் நீடிய அம்பலத்தாடும் மற்ற இத்திரம் பெறலாம் திசைய திசையே, மற்ற இத்திரம் பெறலாம் திசைய திசையே. அந்த திருப்பதியில் நம்மை அடிமையாக உடைய அந்த உண்மையான தவத்தின் சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த கொடின பெண் இங்க சிவகாமி அம்மையார். அந்த சிவகாமி அம்மையார் காண விருப்புடன்,
அந்த அம்மையார் இறைவனுடைய நடனத்தை விருப்பத்தோடு காண இருக்கின்றார்கள். அந்த அம்மையாருக்கு இறைவன் தன்னுடைய நடனத்தை காட்டுகின்றார். விருப்புடன் நித்தன் ஏதோ சத்தம் வந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. சத்தம் வந்துகிட்டு இருக்கு, சத்தம் வருது, கொஞ்சம் பார்த்தா. நித்தன் நீடிய அம்பலத்து ஆடும், என்றென்றைக்கும் நித்தியத்துவமாக இருக்கக்கூடியவன், அந்த மிகப்பெரிய நீடிய மிகப்பெரிய அம்பலத்தில் ஆடக்கூடியவன். மற்ற இத்திரம் பெறலாம் திசை எத்திசை. இப்படிப்பட்ட பெருமைகளை பெற்றது எந்த திசை? இருக்கிற 8 திசையில எந்த திசை இப்படிப்பட்ட பெருமையை பெற்றது? அந்த தெற்கு திசைதான் பெருமை பெற்றது. எத்திசைன்னு கேள்வி கேட்கிறார். அப்போ எத்திசை அப்படின்னா அந்த தெற்கு திசை, வேற எந்த திசையும் இப்படிப்பட்ட பெருமையை பெறவில்லை. அந்த தெற்கு திசைதான் இப்படிப்பட்ட பெருமையை பெற்று இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த தெற்கு திசையினுடைய பெருமைகளை எடுத்து கூறுகின்றார்கள். இத திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும் பொழுது அம்மை காண இறைவன் நடனம் ஆடினார் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அண்டங்கள் ஏழினுக்கு அப்புறத்து அப்பால் உண்டு என்ற சக்தி சதாசிவத்து உச்சி மேல் கண்டம் கரியான் கருணை திருவுரு கொண்டு அங்கு உமை காண கூத்துகந்தானே. உமை காண கூத்து உகந்தானே. அந்த உமாதேவியார் காணுமாறு இறைவன் அந்த நடனத்தை நிகழ்த்தினான் அப்படின்னுட்டு, அப்படிப்பட்ட அந்த நடனத்தை உடைய அந்த மன்று இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலம் இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் தெற்கு திசையில் இருப்பதனால் அந்த தெற்கு திசை எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். நம்மை ஆளுடை மெய்த்தவ கொடி அப்படின்னுட்டு அம்பிகைக்கு அடைமொழி, சிவகாமி அம்பிகைக்கு அடைமொழி கொடுக்கின்றார்கள். நம்மை அடிமையாக கொண்ட அந்த உண்மையான தவத்தை உடைய அந்த பெண், அந்த அம்பிகைக்காக வேண்டிதான் சுவாமி நடனம் ஆடுகின்றார் அப்படின்னுட்டு இந்த பாடலில் கூறுகின்றார். அடுத்த பாடல், போதம் யாவையின் உள்ளலர் போதன, போதம் யாவையின் உள்ளலர் போதன, வேத மூலம் வெளிப்படு மேதினி, வேத மூலம் வெளிப்படு மேதினி, காதல் மங்கை இதய கமலமாம், காதல் மங்கை இதய கமலமாம், மாதோர் பாகனார் ஆரூர் மலர்ந்ததால், மாதோர் பாகனார் ஆரூர் மலர்ந்ததால். இதுல திருவாரூர் என்கின்ற ஒரு திருத்தலமும் அந்த தெற்கு திசையில் தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது அந்த தெற்கு திசை அப்படின்னு உவமன்யு முனிவர் கூறுகின்றார். பூதம் யாவையும் உள்ளலர் போது என. பூதம் அப்படின்னா இங்கே உயிர்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். அந்த எல்லா உயிர்களும் யாவைன்னு சொன்னதுனால உயிர்கள் அளவில்லாதவை, எண்ணற்றவை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அளவில்லாத உயிர்கள், அந்த உயிர் கூட்டங்களினுடைய உள்ளே மலரும் உள் அலர் போது என, உள்ளே மலரக்கூடிய அந்த தாமரை பூவை போல இந்த திருவாரூர் இருக்கின்றது அப்படின்ட்டு அதற்கு பொருள். போது என வேத மூலம்
வெளிப்படு. வேத மூலம் அப்படின்னா பிரணவம், அங்கே இறைவர். அந்த இறைவன் வெளிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த திருவாரூர். மேதினி காதல் மங்கை, உலகம் என்கின்ற அந்த அன்பு பொருந்திய அந்த பெண் பூமாதேவி, அந்த பூமி தேவி, அந்த பூமி தேவிக்கும் இதய கமலமாக, அந்த இதய கமல இடமாக இந்த பூமி தேவிக்கு இந்த திருவாரூர் தான் இருக்கின்றது அப்படின்ட்டு. அதாவது எல்லா உயிர்களிலும் உள்ளே இருந்து இதய கமலம் மலர்வதைப் போல உலகம் என்ற காதல் மங்கையின் அந்த பிரணவம் வெளிப்படும் இடமாகிய இதய கமலம் என்னும்படியான அந்த தியாகேசர் வீற்றிருக்கக்கூடிய திருவாரூர் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. அந்த இதய கமலமாக, பூமாதேவிக்கு இதய கமலமாக இந்த திருவாரூர் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த திருவாரூரில் மாதோர் பாகனார் ஆரூர் மலர்ந்ததால், அந்த திருவாரூரில் அம்பிகையினுடைய ஒரு பாகமாக கொண்ட அந்த புற்றிடம் கொண்டார் வன்மீகநாதர். அந்த பெருமான் எல்லோருடைய ஹிருதயத்திலும் எப்படி அவர் இருக்கின்றாரோ அதுபோல இந்த எல்லோருடைய ஹிருதயத்திலும் இறைவன் எப்படி இருக்கின்றானோ அதுபோல இந்த பூமி தேவியினுடைய இந்த இதயஸ்தானமாகிய இந்த இடத்தில் அந்த ஆரூர் பெருமான் மலர்ந்து அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு இந்த திருவாரூரினுடைய பெருமையை இதில் கூறுகின்றார்கள். அப்போ வேத மூலம் அப்படின்னா அது பிரணவமாக சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பிரணவத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பிரணவம், குடிலை, ஓம்காரம் அப்படிய பெயர்களை எல்லாம் உடையது. சுத்தமாயையின் காரியமாகிய அந்த நாதம்தான் இதற்கு உருவமாக இருக்கின்றது. இதை இயக்கக்கூடியவன் இறைவனாக இருக்கின்றான். அப்ப நாதம் முதற் காரணமாகவும், இறைவன் நிமித்த காரணமாகவும், வேதம் அதனுடைய காரியமுமாக இருக்கின்றது அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. இத குமரகுருபர சுவாமிகள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, குடிலை என்னும் தடவய நாப்பன் அருள் வித்திட்டு கருணை நீர் பாய்ச்சி வேதம் என்னும் பாதவம் வளர்த்தனை அப்படின்னுட்டு நம்முடைய சிறுவைகுண்டம் குமரகுருபர சுவாமிகள் கூறுகின்றார்கள். அப்போ இது ஓம் அப்படின்னுட்டு சொன்னோம்னா, இந்த வேத மூலம் அதை ஓம்னுட்டு சொன்னோம்னா அது சமட்டி நிலை, அதாவது ஒன்று சேர்ந்த நிலை, கூடிய நிலை அப்படின்னு அதற்கு பேர். ஓம்னு சொன்னா அது சமஷ்டி பிரணவம் அப்படின்னுட்டு அத சொல்லுவாங்க. அது கூடிய நிலை. இதையே அந்த ஓம பிரிச்சோம் அப்படின்னா அகாரம், உகாரம், மகாரம் அப்படின்னுட்டு பிரிச்சோம்னா அதுக்கு பேரு வியஷ்டி நிலை, வியட்டி நிலை, அதாவது வியஷ்டி பிரணவம், பிரிந்த நிலை அப்படின்னுட்டு 2 நிலைகளை உடையது. அப்போ அந்த அகாரம் அப்படிங்கிறது வாய் அங்காத்தல், இதழ்கள் திறத்தலாலே பிறக்கக்கூடியது அந்த அகாரம். உகாரம் என்பது திறந்த இதழ்கள் மீண்டும் குவிவதால் பிறக்கக்கூடியது. மகாரம் அந்த இதழ்கள் மூடுவதால் பிறப்பது அப்படின்னுட்டு நம்முடைய இலக்கணத்துல, தமிழ் இலக்கணத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ முன் மூடியிருந்த இதழ்கள் திறந்து குவிந்து பின் மூடுவதால் வரும் பிரணவம் என்க. அதான் அகார, உகார, மகாரம். இதுவே பிரளயத்தில் இறைவனிடத்தில் ஒடுங்கி இருந்த உலகம் மீளவும் சிருஷ்டியில் தோன்றி நின்று சிறிது காலம் இருந்து பின்னரும் ஒடுங்குதலுமாம் அப்படிங்கிற அந்த வேத மூலம். அந்த வேத மூலத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு இடமாக அது இருக்கின்றது. அந்த வேத மூலம் வெளிப்படும் இடமாக இந்த திருவாரூர் இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த திருவாரூரினுடைய பெருமையை இவ்வாறெல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள். அடுத்து
இதை இன்னமும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லும்போது பூவினிற்கந்தம் பொருந்தியவாறு போல் சிவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது ஓவியம் போல உணர்ந்து அறிவாளர்க்கு நாவி அணைந்த நடுதறியாமே. சிவனுக்குள்ளே சிவமணம் பூத்தது. அந்த சிவமணம் தான் ஹிருதய தாமரை. அந்த இது அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தை பற்றி அடுத்த பாட்டில் சொல்றாங்க. எம்பிராட்டி இவ்வேல் உலகு ஈன்றவள் எம்பிராட்டி இவ்வேள் உலகு ஈன்றவள் தம்பிரானே தனித்தவத்தால் எய்தி தம்பிரானே தனித்தவத்தால் எய்தி கம்பை ஆற்றில் வழிபடு காஞ்சி எல்று கம்பை ஆற்றில் வழிபடு காஞ்சி என்று உம்பர் போற்றும் பதியும் உடையது உம்பர் போற்றும் பதியும் உடையது. அதாவது எம்பிராட்டி இவ்வேள் உலகு ஈன்றவள். எம்பிராட்டி அந்த காமாட்சி அம்மை இந்த 7 உலகத்தையும் நமக்காக தந்தவள். தம்பிரானை, தம்பிரான் அப்படின்னா சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அந்த சிவபெருமானை தனித்தவத்தால் எய்தி ஒப்பற்ற, தனினா ஒப்பற்ற தவம் செய்து அந்த பெருமானை அடைந்தாள் எய்தி. கம்பையாற்றில் வழிபடு காஞ்சி என்று அந்த கம்பையாற்றின் கரையில் அந்த காஞ்சி மாநகரத்தில் இந்த காமாட்சி அம்மை வழிபட்டு கொண்டு இருக்கின்றாள். இப்போ வழிபடு காஞ்சி அதுவும் வினைத்தொகை தான். வழிபட்ட காஞ்சி, வழிபடுகின்ற காஞ்சி, வழிபடும் காஞ்சி அப்படின்னு 3 காலத்தையும் காட்டும். அம்பிகை என்றென்றைக்கும் அந்த காஞ்சிபுரத்தில் அந்த ஏகாம்பரநாதரை வழிபட்டு கொண்டு இருக்கின்றாள். அப்படிப்பட்ட அந்த காஞ்சி மாநகரம் என்று உம்பர் போற்றும் தேவர்களும் வந்து வணங்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு திருத்தலமும் அந்த தெற்கு திசையில் இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த தென் திசையினுடைய பெருமையை உபமன்யு முனிவர் எடுத்து கூறுகின்றார். அவள் 7 உலகங்களையும் பெற்ற அன்னை. இதுல தாய்மானவர் சொல்லும்போது பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி புராந்தகி திரியம்பகி எழில் புங்கவி விளங்கு சிவசங்கரி சகசிரதள புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி மானாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று உன்னாமமே பேசும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ ஆரணி சடை கடவுள் ஆரணி என புகழ அகிலாண்ட கோடியின்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறை பேசும் ஆனந்த ரூபமையிலே வாரணியும் இரு கொங்கை மாதர் மகிழ் கங்கை புகழ் வழம் மறுவு தேவை அரசே வரைராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே. ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி மேல தாய்மானவர் பாடுகின்றார். அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே அப்படின்னுட்டு இந்த எல்லா உலகங்களையும் அந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் நமக்கு அந்த பெற்று தந்தவள் அந்த அன்னையாகிய அந்த காமாட்சி அம்மை. அந்த அம்பிகை அந்த கம்பையாற்றின் கரையில் காஞ்சி மாநகரத்தில் வழிபாடு செய்கின்றாள். அந்த காஞ்சி மாநகரத்தில் அம்பிகை அந்த வழிபாடு செய்யும் பொழுது சுவாமி
அம்பிகையினுடைய அன்பை பெறுவதற்காக அந்த கம்பை ஆற்றில் ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை ஏற்படுத்தி விடுகின்றார். அந்த வெள்ளமானது அந்த மணலால் செய்த லிங்கத்தை எடுத்து சென்று விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மேலும் இந்த வெள்ளத்தை பார்த்து அம்பிகைக்கு பயம் ஏற்படுகிறது. பயத்தினால சுவாமியை இறுக தழுவிக் கொள்கின்றாள். அப்படி அந்த தழுவிய தழும்புகளெல்லாம் அந்த பெருமானிடத்தில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கம்பையாற்றின் கரையில் அந்த காஞ்சி மாநகரத்தில் அம்பிகை வழிபட்ட பெருமை உடையது. கைலாயத்தில் சுவாமிகிட்ட அம்பிகை வேண்டுகின்றாள், என்னைய பூஜை பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாப்ல. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவரு தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்து அருள அண்ணலார்தமை அர்ச்சனை புரிய ஆதரித்தாள் பெண்ணில் நல்லவளாயின பெரும் தவக் கொழுந்து. உன்னைதான் கைலாயத்திலிருந்து இந்த காஞ்சி மாநகரத்துக்கு வந்து அம்பிகை வழிபாடு செய்கின்றாள். அப்படிப்பட்ட பெருமை உடையது இந்த காஞ்சி மாநகரம் அப்படின்ட்டு. மேலும் இது போன்று பல திருத்தலங்கள் இருக்கின்றது அப்படின்ட்டு பின்னால சொல்ல போறாங்க இந்த தெற்கு திசையில. அதற்கு ஒரு குறிப்பாக என்ன சொல்றாங்க, ஆகாய தலத்தில் ஆரம்பித்து அடுத்தால மண் தலத்தில் கொண்டு வந்து சொல்றாங்க. முதல்ல 2 பாடல்கள்ல ஆகாயத்தலம் சிதம்பரத்தை சொல்றாங்க. அடுத்த 2 தலம் ஏன்னா திருவாரூரும் மண் தலம் தான், புற்றிடம் கொண்டார். இங்கேயும் மண்ணு தான் சுவாமி. அதனால இந்த காஞ்சி மாநகரம் 2மே அந்த பிருத்திவி தலம். அப்போ இந்த ஆகாய தலத்திற்கும் பிருத்திவி தலத்திற்கும் இடைப்பட்ட மற்ற பூதங்களின் எல்லா தலங்கள், நீர்த்தலம், நெருப்புத்தலம், காற்றுத்தலம், எல்லா தலங்களும் உள்ளடக்கி இந்த தெற்கு பகுதியில் இருக்கின்றது அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆகாயத்துல சொல்லி இந்த பிருத்திவி தலத்தையும் சொல்றார். இடைப்பட்ட எல்லா தலங்களும் இருக்கின்றது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுவிடணும். பஞ்சபூத தலங்களும் இந்த தெற்கு பகுதியில் இருக்கின்றது. நீர்த்தலமாக திருவானைக்கா, நெருப்பு தலமாக திருவண்ணாமலை, காற்று தலமாக காளஹஸ்தி போன்ற எல்லா தலங்களையும் உள்ளடக்கி இந்த தெற்கு திசை இருக்கின்றது அப்படிங்கிறது இதுல குறிப்பாக சொல்லப்படுகிறது. 2வது, நிலத்தை நம்ம 2 கண்களால தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும். அது அப்போ அந்த 2 கண்கள் நமக்கு தேவை. 2 கண்களால் பார்த்தா தான் நிலம் நமக்கு தெரியும். அதனால இந்த நிலத்தினுடைய தலத்துக்கு 2 திருத்தலங்களை வைக்கின்றார். 2 பாடல்களில் 2 திருத்தலங்களை வைக்கின்றார். 2 கண்களை போன்றது. இன்னும் இதை நாம் சிறப்பாக சிந்தித்தோம் என்றால், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு கண் வலக்கண் திருவாரூரில் கிடைக்கிறது. அதனால முதல்ல திருவாரூர். இடக்கண் காஞ்சி மாநகரத்தில் கிடைக்கிறது. அடுத்து காஞ்சி மாநகரம். அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்படி 2 கண்களை கொடுத்ததோ அதுபோல இந்த உயிர்களுக்கும் 2 கண்கள் இருந்தால்தான் அந்த 2 கண்ணின் துணை கொண்டுதான் ஒன்றை பார்க்க முடியும். ஆகையினால் 2 திருத்தலங்களை இதில் மண்ணிற்கு உரிய 2 திருத்தலங்களை இதில் சேக்கிழார் பெருமான் நமக்கு தருகின்றார். இப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த அந்த காஞ்சி மாநகரமும் இந்த தெற்கு பகுதியில்தான் இருக்கின்றது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இதுல ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுழானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காண
கண் அடியேன் பெற்றவாரே அப்படின்னு அந்த ஒரு கண் கொடுத்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார்கள். அப்படிப்பட்ட காஞ்சி மாநகரம் என்ன, கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம் என்ன, அந்த நடுக்கத்தை தீர்த்தவர், அதனாலதான் ஏகம்பர் கம்பகரேஸ்வரர் அப்படின்ட்டு சுவாமிக்கு பேர். நடுக்கம் தீர்த்தவர், நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே அப்படிங்கிறது போல அந்த ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மை இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த தெற்கு திசையில் இருக்கின்றது அப்படின்ட்டு. அதே மாதிரி திருவாரூர்ல மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளாத்தீ போல் உள்ளே கடல்றுகு முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கு இருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே அப்படின்னுட்டு அந்த மற்றை கண்டான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரேன்னு பாடுறாங்க. அப்ப இன்னொரு கண்ணையும் சுவாமி கொடுக்கின்றார். அப்படி இந்த உயிர் கூட்டங்கள் 2 கண்கள் கொண்டு பார்க்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இந்த 2 திருத்தலங்களையும் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த தெற்கு திசை அப்படின்ட்டு. அடுத்து 45வது பாடல். நங்கள் நாதனாம் நந்திதவம் செய்து நங்கள் நாதனாம் நந்திதவம் செய்து பொங்கு நீடருள் எய்திய பொற்பது பொங்கு நீடருள் எய்திய பொற்பது கங்கை வேணி மலர கணல் மலர் கங்கை வேணி மலர கணல் மலர் செங்கையாளர் ஐயாரும் திகழ்வது செங்கையாளர் ஐயாரும் திகழ்வது. அடுத்து திருவையாறு என்கின்ற ஒரு திருத்தலமும் இந்த தெற்கு திசையில்தான் இருக்கின்றது. ஆகையினால் மாதவம் செய்தது இந்த தெற்கு திசை அப்படின்ட்டு கூறுகின்றார். இந்த திருவையாறு எப்படிப்பட்ட திருத்தலம்? நங்கள் நாதனாம், நமக்கெல்லாம் முதற் குருநாதனாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான். அப்படி அந்த முதற் குருநாதனாக நம் குருநாதராக முதல் குருநாதராக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் தவம் செய்து பொங்கிய நீண்ட அருளை பெற்ற அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையது இந்த திருவையாறு. நந்தியம்பெருமான் தவம் செய்து பேறு பெற்ற திருத்தலம் இந்த திருவையாறு. கங்கை வேணி மலர, இறைவனுடைய சடையில், வேணின சடை, அந்த சடையில் கங்கை என்கின்ற அந்த பூவானது மலர்ந்து இருக்கின்றது. பூங்கொடி அப்படின்னு பெண்ணை சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்ப இறைவனுடைய சடையில் கங்கை மலர்ந்து இருக்கின்றது. கனல் மலர் செங்கையாளர், அந்த நெருப்பு என்கின்ற மலர், கனல் மலர் அப்படின்னா நெருப்பு என்கின்ற மலர், அந்த மலரையும் தன்னுடைய சிவந்த கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர். செங்கையாளர் அப்படின்னா சிவந்த கையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர். அதனாலதான் இந்த தீ மிதித்தல்னு சொல்ல மாட்டாங்க, பூக்குழி இறங்குவது அப்படின்னுட்டு சொல்லுவாங்க.
பூக்குழி இறங்குறதுன்னா தீ மிதித்தல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது இங்க அந்த கனல் மலர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெருப்பாகிய மலரை தன்னுடைய சிவந்த கைகளில் தாங்கி இருக்கக்கூடிய பெருமானாகிய அந்த ஐயாற்று பெருமான் இருக்கக்கூடிய திருவையாறும் தெற்கு திசையில் இருக்கின்றது. திகழ்வது அப்படின்னா இருக்கின்றது அப்படின்ட்டு அதற்கு பொருள். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த தெற்கு திசை அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ இதுல அந்த நெருப்பு வந்து சுவாமி கையில இருக்கிறதுனால சுவாமி கை சிவந்து போய் இருக்கின்றதோ அப்படின்னுட்டு காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க. அழலாட அங்கை சிவந்ததோ அப்படின்னுட்டு. அந்த நெருப்பு எப்போதும் கையில இருக்கிறதுனால உன் கையெல்லாம் சிவந்து போய் இருக்குதோ அப்படின்னுட்டு அது வந்து வர்ணித்தல்னு எடுக்கக்கூடாது. இறைவன் மீது கொண்ட பாசம் அப்படி இப்படி கையெல்லாம் சிவந்து போய் இருக்க நெருப்பு வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அப்படின்னுட்டு எப்படி அந்த அரசன் வந்து பாண்டிய மன்னன் ஒரே காலில் வச்சு ஆடிட்டு இருக்கிறப்பா கால் வலிக்காதா இன்னொரு காலம் மாற்றி ஆடு அப்படின்னு சொல்லி வேண்டினாரோ அதுபோல அந்த நெருப்பை இப்படியே கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால கையெல்லாம் சிவந்த கைகளோ அப்படின்னுட்டு காரைக்கால் அம்மையார் ஒரு பரிதவிப்போடு ஒரு வேதனையோடு அதை வந்து பார்க்கின்றார். என்ன அது அதான் அப்படிப்பட்ட அந்த மலர் போன்று இருக்கக்கூடிய நெருப்பை தன்னுடைய சிவந்த கைகளில் தாங்கி இருக்கக்கூடிய ஐயாற்று பெருமான். அந்த ஐயாற்று பெருமான் இருக்கக்கூடிய அந்த திருவையாறும் இந்த தெற்கு திசையில் தான் இருக்கின்றது அப்படின்னுட்டு. அப்போ இந்த குரு பரம்பரை கைலாய பரம்பரைங்கிறதுக்கு முதல் குருநாதராக நந்தியம்பெருமான் தான் வாரார். அவற்றில்தான் ஒவ்வொருத்தரா அருள் பெற்று அந்த கைலாய பரம்பரை அப்படிங்கிறது நமக்கு வருகின்றது. அப்போ அந்த சிலாத முனிவரினுடைய மகன், அவர் மகன் தான் இந்த நந்தியம்பெருமான். அவர் வயிற்றில் தோன்றாது அவதரித்தவர். இந்த நந்தியம்பெருமான் வந்து 8 கோடி தடவை உருத்திரம் ஜெபம் பண்ணுதார். ஜெபம் பண்ணி இந்த பேறுகளை எல்லாம் அவர் பெறுகின்றார். அதனால தான் அந்த திருவையாறுக்கே ஒரு பேர் என்னன்னா செப்பேசம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஜப ஈசம். அந்த ஜெபித்து 8000 கோடி 8 கோடி உருத்திரம் ஜெபித்து பேரு பெற்றதனால் அது வந்து செப்பேசம் அப்படின்னுட்டு அது சொல்லப்படுகிறது. 12 மணி. அந்த அப்படிப்பட்ட அதனால தான் அந்த திருவையாறுல வந்து இருந்து மந்திரம் ஜபித்தல் ரொம்ப சிறப்பு. அது அப்படிப்பட்ட அந்த சிலாத முனிவரினுடைய மகனாக நந்தியம்பெருமான் அவதாரம் செய்கின்றார். சூயசை அப்படிங்கிற அந்த அம்பிகை தேவியை திருமணம் செய்கின்றார். இவர் வந்து துபிதீய சம்பு அப்படின்னுட்டும் சொல்லப்படக்கூடிய அளவில் பெருமை பெற்றவர். இதுல ரெண்டாவது வந்து ஒரே நேரத்துல 2 எதிர்ப்பு சக்திகளை சுவாமி கையில வச்சிருக்கிறார். ஒண்ணு வந்து நீர், அது வந்து படைப்பு தொழில். தீ வந்து கையில வச்சிருக்கக்கூடியது அழிப்பு தொழில். நீரை நிறைய ஊத்துனோம்னா நெருப்பு அணைஞ்சிரும். நெருப்பை அதிகமாக்கணும்னா தண்ணீர் இல்லாமல் போய்விடும், தண்ணீர் வற்றிவிடும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு எதிர்ப்பு. அப்படி அந்த இரண்டையும் கங்கையை தலையில வச்சிருக்கிறாரு, கையில நெருப்ப வச்சிருக்கிறாரு. அப்போ அழிக்கக்கூடியவனும் நானே, படைக்கக்கூடியவனும் நானேங்கிறத வந்து இதுல வந்து காண்பிப்பதற்காக இறைவன் இப்படி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த பெருமை வாய்ந்த திருவையாறு, நாவுக்கரசு எல்லாரும் மூவர்களாலும் பாடல் பெற்ற திருத்தலம். குறிப்பாக நாவுக்கரசு பெருமானுக்கு ஆடி அமாவாசை தினத்தன்று கைலை காட்சி கொடுத்த திருத்தலம். அப்படிப்பட்ட அந்த பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருவையாறும் அந்த தெற்கு திசையில் தான் இருக்கின்றது அப்படின்னுட்டு இந்த தெற்கு திசையினுடைய சிறப்புகளை எல்லாம் அப்படியே கூறிக்கொண்டே வருகின்றார் அந்த உபமன்யு முனிவர்.
இதுல 5 ஆறுகள், காவிரி 5 ஆறுகளாக பிரிகின்றதுன்ட்டு ஒரு கருத்து. ஆனாலும் இதுல சுவாமி பாத கங்கை ஒரு ஆறு, தேவி கங்கை ஒரு ஆறு, இடபகங்கை ஒரு ஆறு, காவிரி ஒரு ஆறு, நந்தி உவகை ஒரு நதி. இப்படி 5 ஆறுகள் பாய்வதனால் இதற்கு திருவையாறு அப்படிங்கிற பெயர் சொல்லப்படுவதாக இருக்கின்றது. காவிரியும் பல பிரிவுகளாக பிரிந்து வருவதனால் ஐயாற்று பெருமான் இந்த திருத்தலத்தில் சிறப்பாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த திருவையாறு அப்படிங்கிற திருத்தலம் இந்த தெற்கு திசையில் இருக்கின்றது. அடுத்த பாடல். தேசம் எல்லாம் விளக்கிய தென் திசை, தேசம் எல்லாம் விளக்கிய தென் திசை, ஈசர் தோணி புறத்துடன் எங்கனோ, ஈசர் தோணி புறத்துடன் எங்கனோ, பூசனைக்கு பொருந்தும் இடம் பல, பூசனைக்கு பொருந்தும் இடம் பல, பேசில் அத்திசை ஒவ்வா பிரதிசை, பேசில் அத்திசை ஒவ்வா பிரதிசை. அடுத்து சீர்காழி. சீர்காழிங்கிற ஒரு மிகப்பெரிய திருத்தலமும் இந்த தெற்கு திசையில் தான் இருக்கின்றது. ஆகையினால் இந்த தெற்கு திசைக்கு சமமான வேற திசை கிடையாது. அப்படிப்பட்ட புண்ணியமான பூமி இந்த தெற்கு திசை பகுதி அப்படின்ட்டு இந்த பாட்டுல சொல்றாங்க. தேசம் எல்லாம் விளக்கிய, இந்த உலகம் எல்லாம் விளங்கச் செய்த தென் திசை, அந்த தெற்கு திசை, ஈசர் தோணிபுரத்துடன், அங்கு இருக்கக்கூடிய அந்த தென் திசை ஈசர் அந்த தோணிபுரம் என்கின்ற சீர்காழியில் அவர் இருக்கின்றார். அங்கு தோணிபுரம் என்கின்ற திருத்தலம் இருக்கின்றது. அந்த தோணிபுரத்தில் தான் பிரளய காலத்தில் ஒரு தோணியாக மிதக்கச் செய்து அதில் இறைவன் இருக்கின்றார். அதனால அவருக்கு பேர் தோணியப்பர் அப்படின்னுட்டு அது அவருக்கு பெயர். அப்படி தோணிபுரத்துடன் எங்கனும் பூசனைக்கு பொருந்தும் இடம் பல. இந்த தெற்கு திசையில எல்லா இடங்களிலும், எங்கனும் அப்படின்னா எல்லா இடங்களிலும் பூசனைக்கு ஏற்றவாறு பொருந்திய திருத்தலங்கள் பல இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சிவ வழிபாட்டில் சிறந்த திசை இந்த தெற்கு திசை. பேசில் இந்த திசையினுடைய பெருமைகளை பற்றி நாம் பேசும் பொழுது, அத்திசை ஒவ்வா பிரதிசை, அந்த தெற்கு திசை மற்ற திசைகளுக்கு ஒவ்வாது அப்படின்னா சமமாகாது. அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமையை உடையது இந்த தெற்கு திசை. இந்த நிறைய சிவத்தலங்களை எல்லாம் கொண்டது இந்த தலம். அப்போ பூசனைக்கு பொருந்தும் இடம் பல இந்த தெற்கு திசையில் இருக்கின்றதுனால நிறைய திருத்தலங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதைத்தான் குறிப்பா முதல்லயே ஆகாயத்துல ஆரம்பிச்சு, ஆகாயத்தையும் சொல்றாரு, நிலத்தையும் சொல்றாரு. அப்ப ஆகாயத்தின் ஆகாயம் முதலாக நிலம் ஈராக உடைய இடைப்பட்ட அத்தனை பஞ்சபூத ஸ்தலங்களும் இந்த தெற்கு திசையில் இருக்கின்றது. அப்படிங்கிறது தான் விண்முதல் நிலம் ஈரான பல தலங்கள் இந்த தெற்கு திசையில் இருக்கின்றதுங்கிறது தான் குறிப்பா முதல்ல சிதம்பரத்தை சொல்லி, அதுக்கப்புறம் இது காஞ்சி மாநகரத்தையும் திருவாரூரையும் அந்த நிலத்தினுடைய திருத்தலங்களை கூறுகின்றார். அப்ப இப்படி ரெண்டும் இருக்கிறதுனால இடைப்பட்ட எல்லா தலங்களும் பல தலங்கள் இந்த தெற்கு பகுதியில் இருக்கின்றது. அதுதான் பூசனைக்கு பொருந்தும் இடம் பல இந்த திசையில் இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஆகையினால் இந்த தெற்கு திசைக்கு, இந்த புண்ணிய பூமியான இந்த தெற்கு திசைக்கு ஈடாக வேறு எந்த திசையையும் நாம் சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த தெற்கு திசை அப்படின்ட்டு இந்த தெற்கு திசையினுடைய புகழை
எடுத்து கூறுகின்றார். அதுக்கப்புறம் அந்த தோணிபுரம், அந்த தோணிபுரத்துல தான் ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்கின்றார்கள். அதுல முதல் குருநாதராக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் இந்த திருவையாற்றில் பேறு பெறுகின்றார்கள். இந்த சீர்காழியில் நம்முடைய சைவ சமய குருமார்கள் அந்த வகையில் முதல் குருநாதராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்த திருத்தலம் இந்த தோணிபுரம். அது அப்படிப்பட்ட ஒரு பெருமைகளை எல்லாம் உடையது இந்த தெற்கு திசை அப்படின்ட்டு அந்த தோணிபுரத்தையும் சிறப்பாக இதில் கூறுகின்றார்கள். அந்த சீர்காழியில தான் ஞானசம்பந்தர் ஞானப்பாலை குடித்து அந்த சைவ சமயத்தை, ஏன்னா சமணமும் பௌத்தமும் அப்ப ரொம்ப தழைத்தோங்கி இருக்குது. அந்த நேரத்தில் தக்க நேரத்தில் அந்த தோணிபுரத்தில் ஞானசம்பந்த பெருமான் பிறந்து சைவ சமயத்தை நிலைநாட்டுகின்றார். அப்படி சைவ சமயத்தை நிலைநாட்டிய அந்த திருத்தலமாகிய தோணிபுரம், அப்படிப்பட்ட அந்த தோணிபுரமும் இந்த தெற்கு திசையில்தான் இந்த இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறுகின்றார். தோணிபுரத்துக்கு நிறைய பாடல்கள் இருக்கின்றது. சிறையாரும் மடக்கிளியே இங்கே வாத்தேனொடு பால் முறையாலே உண்ணத்தருவன் மொய்பவழத்தொடு தரளம் துறையாரும் கடல் தோணிபுரத்து ஈசன் துளங்கும் இளம் பிரயாழன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயே. அப்படிப்பட்ட அந்த தோணிபுரம் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலமாக இருக்கின்றது. அடுத்த பாடல். என்று மாமுனிவன் தொண்டரு செய்கையை, என்று மாமுனிவன் தொண்டரு செய்கையை அன்று சொன்ன படியால் அடியவர், அன்று சொன்ன படியால் அடியவர் தொன்று சீர்திரு தொண்ட தொகை வீரி, தொன்று சீர்திரு தொண்ட தொகை வீரி இல்றல் ஆதரவால் இங்கு இயம்புகேன், இன்று என் ஆதரவால் இங்கு இயம்புகேன். என்று மாமுனி, இந்த இடத்துல மாமுனின்னா உபமன்யு முனிவர்னு பொருள் எடுத்துக்கிடணும். அந்த உபமன்யு முனிவர் வன் தொண்டர் செய்கையை, வன் தொண்டர்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய அந்த செயல்பாடுகளை, அந்த வரலாற்றை, ஏன்னா ஜோதி சொரூபமா வாரார் தெற்கு திசையில நமக்கெல்லாம் தேவாரம் எல்லாம் பாடி அருளி செய்துட்டு திருவஞ்சை களத்திலிருந்து அப்படியே அவர் ஜோதி சொரூபமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த வன் தொண்டரினுடைய அந்த வரலாற்றை, செய்கைகளை அன்று சொன்னபடியால் அந்த உபமன்யு முனிவர் அன்றைய தினத்தில் தன் உடன் இருக்கக்கூடிய அத்தனை முனிவர்களுக்கும் சிவயோகிகளுக்கும் சொன்ன விதத்தின் காரணமாக அடியவர் தொன்று, அந்த அடியார்களினுடைய தொன்று சீர் அப்படின்னா நிறைந்த சீர்களை கூறும், அடியார்களினுடைய நிறைந்த பெருமைகளை கூறும் அப்படின்ட்டு. தொன்று அப்படின்னா நிறைந்த அப்படின்னு அர்த்தம். அடியார்களினுடைய நிறைந்த பெருமைகளை கூறக்கூடிய தொன்று சீர் அப்படின்னா, தொன்று தொட்டு அவங்க இருக்காங்க அப்படின்னா
ரொம்ப காலமா இருக்காங்க அப்படின்னா, ஒரு இடத்துல நேர்மையா இருந்தா தானே ரொம்ப காலம் இருக்க முடியும். அப்போ தொன்று அப்படின்னா நிறைந்த, நீண்ட காலம். இந்த ஊர்ல அவங்க ரொம்ப தொன்று தொட்டு பல வருஷங்களாக, பல தலைமுறையாக இருக்கிறாங்கன்னு பேச்சு வழக்குல சொல்லுவோம். என்ன, அப்போ தொன்று நான் மிகவும் நிறைந்த அப்படின்னு அர்த்தம். நிறைந்த பெருமைகளை உடைய இப்படிப்பட்ட அடியவர். என்ன, அந்த பெருமைகளை கூறக்கூடிய அந்த தொகை நூல் எது? அதுதான் திருத்தொண்டத் தொகை. அந்த வன்தொண்டர் பாடிய அந்த அடியார்களினுடைய நிறைந்த பெருமைகளை பற்றி பாடிய வன்தொண்டர் பாடிய அந்த திருத்தொண்டத் தொகை என்கின்ற அந்த பதிகத்தை விரித்து உரைக்க, விரினா விரித்து உரைக்க நான் ஆசைப்பட்டேன். விரித்து உரைக்க இன்று என் ஆதரவால் இங்கு இயம்புகின்றேன். இன்றைய தினம் என்னுடைய ஆசையின் காரணமாக, ஆதரவுன்னா ஆசைன்னு அர்த்தம், என்னுடைய ஆசையின் காரணமாக இந்த நூலை நான் இங்கு கூற இருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதுவரைக்கும் உபமன்யு முனிவர் சொன்னாரு. இப்ப சேக்கிழார் இதை சொல்றாங்க. என்ன ஆதரவுன்னா இப்படியும் அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அந்த திருத்தொண்ட தொகையை ஆதரவாக கொண்ட இந்த விரி நூலை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். இந்த பெரிய புராணம் என்கின்ற திருத்தொண்டர் புராணம் என்கின்ற விரிந்த நூலை உங்களுக்கு நான் எடுத்து கூற இருக்கின்றேன் அப்படின்னுட்டு அதற்கு பொருள் எடுத்திருக்காங்க. ஆனா ஆதரவுன்னா ஆசை. ஏன்னா முந்தையே நானும் ஆசைப்பட்டேன், அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால, இன்றைக்கு என்னுடைய ஆசையினால் அந்த நூலை, அந்த பதிகத்தை விரித்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதை சேக்கிழார் பெருமான் இந்த பாடலில் கூறுகின்றார். அப்போ காஞ்சி புராணத்துல சேக்கிழாரை துதிக்கும் போது தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்ல பிரான் அப்படின்னுட்டு காஞ்சி புராணத்துல சேக்கிழாரை துதிப்பாங்க. அப்ப திருத்தொண்ட தொகை விரி அப்படின்னு இந்த அதாவது தொகை நூல் அப்படின்னா சுருக்கமா சொல்லக்கூடியது. அதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன திருத்தொண்ட தொகை. அதற்கு வழி நூல் அப்படின்னா அது நம்பியாண்டார் நம்பியாருடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி. விரி நூல், அதை விரித்து கூறுவதுதான் இந்த திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம். அப்போ அந்த பெரிய புராணத்துக்கு ஒரு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருத்தொண்ட தொகை விரி அப்படின்னு அதுக்கு பேரை கொடுத்துருந்தாங்க. திருத்தொண்ட தொகையை விரித்து கூறிய நூல் அப்படின்ட்டு இந்த பெரிய புராணத்துக்கு ஒரு இன்னொரு பேரும் இதான். எப்படி திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம், அதே மாதிரி திருத்தொண்ட தொகை விரி அப்படின்ட்டு இதற்கு பெயர். அப்படி இந்த திருத்தொண்ட தொகை விரி என்கின்ற அந்த பெரிய புராணத்தை நான் ஆசையால் உங்களுக்கு எடுத்து கூற இருக்கின்றேன் அப்படின்ட்டு இந்த பாடலில் சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். மற்றதற்கு அப்ப இதுவரைக்கும் உபமன்யு முனிவர் தெற்கு திசையினுடைய சிறப்பை ரொம்ப ரத்தின சுருக்கமா ஒரு 5 தலங்களை சொல்லி முடிச்சிருந்தாங்க. முடிச்சுட்டு இப்போ இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது தெற்கு திசை, அதனாலதான் தெற்கு திசைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போனாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. தெற்கு திசையிலிருந்து இப்போ கைலாயத்துக்கு வருகின்றார்கள் அப்படின்னு முடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த உபமன்யு முனிவர் சொன்ன அந்த வழிபட்ட அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்கள் அன்றைக்கு சொன்ன அந்த திருத்தொண்ட தொகையை நான் அடிப்படையாக கொண்டு விரித்து இந்த பெரிய புராணத்தை உங்களுக்கு நான் கூறுகின்றேன் இந்த பாடல்ல சேக்கிழார் கூறுகின்றார். மற்ற இதற்கு பதிகம்பன் தொண்டர்தான், மற்ற இதற்கு பதிகம் வன் தொண்டர்தான், புற்றிடத்து எம் புராணர் அருளினால்
புற்றிடத்து எம் புராணர் அருளினால் சொற்றமே திரு தொண்ட தொகையன சொற்றமே திரு தொண்ட தொகையன பெற்ற நற்பதிகம் தொழ பெற்றதாகாம் பெற்ற நற்பதிகம் தொழ பெற்றதாகாம். சரி, அந்த திருத்தொண்ட தொகை எப்படிப்பட்ட ஒரு பதிகம், எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பதிகம் அப்படின்ட்டு இதில் கூறுகின்றார். மற்ற இதற்கு பதிகம், இந்த பெரிய புராணத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பதிகம், அந்த திருத்தொண்ட தொகை பதிகம் வன் தொண்டர்தாம். வன் தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புற்றிடத்து எம் புராணர் அருளினால், அந்த புற்றை இடமாக கொண்டு வன்மிகநாதர் என்ற புற்றிடம் கொண்டார் என்ற பெயர் பெற்ற பழமையானவர். புராணர்னா தொன்மையானவர், பழமையானவர். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. அப்படிப்பட்ட அவர் வந்த புராணர் யாரு? திருவாரூர் தியாகராஜ பெருமான். அந்த திருவாரூர் பெருமான், அந்த பெருமானினுடைய அருளினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொற்ற, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன மெய் திருத்தொண்ட தொகை, அந்த உண்மையான சத்திய வாக்காகிய அந்த திருத்தொண்ட தொகை என்கின்ற பதிகம் என பெற்ற நற்பதிகம் என்று பெயரை பெற்ற நல்ல அந்த பதிகமானது, அந்த பதிகத்தை நான் இந்த நூலுக்கு அடிப்படையாக கொண்டதனால் அந்த பதிகத்தை நான் இப்பொழுது தொழுது வணங்குகிறேன். தொழுது வணங்கி அந்த பதிகத்தை நான் அடிப்படையாக பெற்றுக்கொள்கின்றேன் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார். தொழ பெற்றதாம். தொழனா வணங்கியவுடன் நான் எதை பெற்றுக்கொண்டேன்? அந்த பதிகத்தை இந்த புராணத்திற்கு அடிப்படையாக நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர்ல இருக்கும் பொழுது அடியார்களினுடைய பெருமையை பாடுவதற்காக சுவாமியே அடியெடுத்து கொடுக்கின்றார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ட்டு அடியெடுத்து கொடுக்கின்றார். அந்த அடியெடுத்து கொடுத்தலையே வைத்து பதிகத்தை பாடுறாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த புற்றிடம் கொண்டார். புற்றிடத்து எம் புராணர், புற்றையே இடமாக கொண்ட அந்த பெருமான் வன்மிகநாதர், அந்த தியாகராஜ பெருமான் ரொம்ப பழமையானவர். புராணர் அப்படின்னா ரொம்ப தொன்மையானவர். ஆதி அந்தம் இல்லா அருட்பெருஞ்சோதியாக இருக்கக்கூடியவர். காலம் கடந்தவன், காலாதீதன் அவன். அப்படிப்பட்ட அந்த பழமையானவர் புராணர் அப்படின்னா அந்த பெருமான் அடியெடுத்து கொடுக்க பெற்று தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எடுத்து கொடுக்க பெற்று அதை கொண்டு அந்த பதிகத்தை நிறைவு செய்த அப்படிப்பட்ட அருளினால், அந்த பெருமானிடத்தில் பெற்ற அருளினால் சொன்ன உண்மையான அந்த திருப்பதிகம் அப்படின்ட்டு அந்த அந்த அருளினால் அப்படிங்கிறதுல இவ்வளவு மறைஞ்சிருக்கு. அந்த இறைவன் அடியெடுத்து கொடுத்தது, அந்த அடியெடுத்து கொடுத்ததையே வைத்து அந்த பதிகத்தை செய்ததெல்லாம் அந்த அருளினால்ங்கிற வார்த்தையில இருக்கின்றது. அப்படி அந்த பெருமானினுடைய அருள் அடியெடுத்து கொடுக்க பெற்று அந்த அடியையே முதல் அடியாக வைத்து பாடப்பெற்ற அந்த திருத்தொண்ட தொகை, அந்த திருத்தொண்ட தொகையை நான் இப்பொழுது அடிப்படையாக கொண்டு இந்த நூலை செய்வதனால் அந்த திருத்தொண்ட தொகையை வணங்கி அதை நான் பெற்றுக்கொள்கின்றேன் அப்படின்னுட்டு சொல்கின்றார். அது என்ன பெற்றதாம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருள் இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் பொழுது அதை வணங்கி பூஜை செய்து வாழ்த்தி கீழே விழுந்து வணங்கி அதை நாம் அனுபவிக்க வேண்டும். இதற்கு சம்பந்த பெருமானே
சிறந்த இலக்கணமாக இருக்கின்றார்கள். சம்பந்த பெருமானுக்கு அந்த திருநெல்வாயில் அறத்துறையில முத்து பல்லக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ சிவிகை அந்த முத்து பல்லக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ சுவாமியினுடைய திருவருளை நினைந்து அந்த பல்லக்கு பதிகம் பாடி அந்த பல்லக்குக்கு பூஜை எல்லாம் செய்து அந்த பல்லக்கு கீழே விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் தான் ஞானசம்பந்த பெருமான் அந்த பல்லக்கில் ஏறுதாங்க. இறைவனிடத்திலிருந்து பெற்ற பொருள் அப்படிங்கிறதுனால அதற்கு தக்க ஒரு மரியாதைகளை செய்து வணங்கி அந்த பொருளை அனுபவிக்கின்றார். அதே அடிப்படையில் இந்த திருத்தொண்ட தொகையும் இறைவனால் அடியெடுத்து கொடுக்க பெற்று அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அப்படிப்பட்ட இறையருள் பெற்ற பதிகம். அதை நான் இப்பொழுது அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். அப்ப அடிப்படையாக இந்த நூலுக்கு அடிப்படையாக ஒன்றை நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கு தக்க வழிபாடு செய்ய வேண்டும் அல்லவா? ஆகையினால்தான் நான் இந்த பதிகத்தை தொழுதேன். நற்பதிகம் தொழ நான் அந்த பதிகத்தை தொழுது வணங்கி பூஜை செய்து பெற்றதான். நான் இப்போ அந்த பதிகத்தை அடிப்படையாக பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் ஒரு அவையடக்கம் மாதிரி உள்ள பாடல்கள் அப்படின்ட்டு அந்த இறைவன் தந்த பொருளுக்கு நாம ரொம்ப மரியாதை செலுத்தணும். அது அதனாலதான் இந்திரன் சாபம் அடைஞ்சது என்ன, அந்த முனிவர் சிவபெருமான் தலையில வச்ச பூவை கொடுக்குறாரு. இந்திரன் அலட்சியமா யானை மேல இருந்து வாங்கிதான் கீழே உழுது யானை போட்டு மிதிச்சிருக்கு. முனிவருக்கு கோபம் வந்துடுது, சாபம் கொடுத்துருக்காரு. அதனாலதான் இறைவன் சம்பந்தப்பட்ட பொருள்களை நாம் மிகவும் பயபக்தியோடு அதற்கு தக்க மரியாதை செய்து அதை வாங்க வேண்டும். அதனாலதான் மடங்கள்லேருந்து திருமடங்கள்லேருந்து பிரசாதங்கள் வரும் பொழுது அதை தக்க விதமாக நாம் ஏற்றுக்கொண்டு தக்க மரியாதை செய்து அதை நாம் அந்த பிரசாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கோயில் வீட்டில் சப்பரத்துக்கு வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் இறைவனுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நிவேதன பொருட்களை எல்லாம் ரொம்ப மரியாதையாக அந்த பூக்களை எல்லாம் மரியாதையாக நாம் பவ்யமாக பயன்படுத்த வேண்டும். அது அதனால தான் நானும் இந்த திருப்பதிகத்தை தொழுது வணங்கி இந்த பதிகத்தை அடிப்படையாக இந்த நூலுக்கு நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு இதில் கூறுகின்றார். அடுத்த பாடல், அந்த மெய்ப்பதிகத்து அடியார்களை அந்த மெய்ப்பதிகத்து அடியார்களை நந்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி நந்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தி ஆர புகன்ற வகையினால் புந்தி ஆர புகன்ற வகையினால் வந்தவாறு வளமல் இயம்புவாம் வந்தவாறு வளமல் இயம்புவாம். அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்தது திருத்தொண்ட தொகை. ரொம்ப ரத்தன சுருக்கமா ஒரு அடியார்களை பத்தி ஒரு வரி 2 வரியில எழுதுறாங்க. அதை கொஞ்சம் விரிவாக விரிவுபடுத்தி பின்னால் வந்த நம்பியாண்டார் நம்பி அவங்க ஒரு திருத்தொண்டர் திருவந்தாதின்னு ஒரு நூல் எழுதுறாங்க. அந்த மெய்ப்பதிகத்து அடியார்களை, அந்த சத்தியமான உண்மையை கூறக்கூடிய பதிகமாகிய அந்த திருத்தொண்ட தொகையில் கூறப்பட்ட அடியார்களை, அந்த 63 நாயன்மார்களை அவர்களை நந்தம் நாதனாம் நமக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறார். அந்த நம்பியாண்டார் நம்பி என்பவர் புந்தியார புகன்ற வகையினால், புந்தியாரன உள்ளம் மகிழுமாறு, தன்னுடைய உள்ளம் மகிழுமாறு அந்த அடியார்களை பற்றி அவர்
பாடல்களை சொன்ன அந்த நூலையும் வகைப்படுத்தி எடுத்துக்கொண்டு அப்போ வந்தவாறு வழாமல் இயம்புவான். என்னுடைய ஆற்றலிலே திருவருள் புகுந்து எனக்கு கை தந்தபடி அந்த திருவருளின் துணை கொண்டு நான் எதையும் தவிர்க்காமல் அந்த வரலாற்றை உங்களுக்கு நான் எடுத்து கூற இருக்கின்றேன் அப்படின்ட்டு திருவருள் துணை கொண்டு திருவருள் தான் என்னை நடத்தி செல்கின்றது. அந்த திருவருள் எனக்கு ஒரு கை தந்திருக்கின்றது. அந்த திருவருள் புகுந்த கையின் துணை கொண்டு நான் இந்த பெரிய புராணத்தை உங்களுக்கு எழுதுகின்றேன் அப்படின்னுட்டு அந்த அவையடக்கம் மாதிரி சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார்கள். அப்போ நான் திருத்தொண்ட தொகையவும் அடிப்படையாக எடுத்துக்கொண்டேன். நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதியும் இதற்கு நான் வகை நூலாக எடுத்துக்கொண்டேன் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்போ இதை எப்படின்னா, இத முதல் நூல், வழிநூல், சார்பு நூல்னு மூன்றாக சொல்லுவாங்க. அது அப்படி இல்ல முதல் நூல் திருத்தொண்ட தொகை, வழிநூல் திருத்தொண்டர் திருவந்தாதி, சார்பு நூல் தான் பெரிய புராணம். இதை இன்னமும் சொல்லும் பொழுது தொகை வகை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தொகை தான் திருத்தொண்ட தொகை, வகை எது நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி, விரி எது பெரிய புராணம் அப்படின்ட்டு இதை மூன்றாக சொல்கின்றார்கள். அதனாலதான் புந்தியார புகன்ற வகையினால், வகைங்கிறதுக்கு இங்க வகை நூல்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. புந்தியாரனா உள்ளம் மகிழுமாறு சொன்ன அந்த வகை நூல், அதான் திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ட்டு. அதுல ஒரு பாட்டுல ஒரு அடியார்களை சொல்லுவாங்க. கொஞ்சம் விரிவாக இருக்கும். அது அந்த வந்தவாறு வழாமல் இயம்புவான். எமது ஆற்றலிலே திருவருள் புகுந்து கை தந்தபடி அதை நான் எதையும் தவிர்க்காமல் முடிந்த அளவிற்கு அதை நான் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன் அப்படின்ட்டு அந்த பெரிய புராணத்தை நான் எப்படி செய்கின்றேன்கிறத இதுல சேக்கிழார் பெருமான் கூறிக்கொண்டே வருகின்றார்கள். அந்த நம்பியாண்டார் நம்பிதான் திருநாரையூர்ல அந்த சிவாச்சாரியார் மரபுல பிறந்தவங்க. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா ஊருக்கு போயிருந்தாங்க. நான் எப்படி பூஜை பண்ணுதனோ அதே மாதிரி பூஜை பண்ணுன்ட்டு போயிருந்தார். இந்த குழந்தை பிள்ளையார் சாப்பிடும்னுட்டு அந்த பிரசாதத்தை பிள்ளையார் முன்னால வச்சு கொடுக்கு. அப்ப பிள்ளையார் சாப்பிட மாட்டேக்காரு. எங்க அப்பா கொடுத்தா நீ சாப்பிட்டுத, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டேக்க, வீட்டில் போனால் என்னை சத்தம் போடுவாங்க, பிள்ளையாருக்கு சாப்பாடு கொடுக்காம வந்துட்டியேன்னுட்டு இந்த குழந்தை முட்டுது. இந்த பிள்ளையாருடைய பீடத்தில் தன்னுடைய தலையை வச்சு முட்டி அழுது. உடனே பிள்ளையார் அவ்வளோத்தையும் சாப்பிடுறார். அந்த நம்பியாண்டார் நம்பியினுடைய துணையினால்தான் நமக்கு இந்த 12 திருமுறைகளும், நமக்கு 11 திருமுறைகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் சேக்கிழார் 12வது திருமுறையாக நம்ம வைத்து கொண்டோம். அது அப்படி விநாயக பெருமானே இவருக்கு ஆசிரியராக இருந்து பாடம்லாம் நடத்துறார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவர் நம்பியாண்டார் நம்பி. அந்த ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்து நமக்கு இந்த திருமுறைகளை எல்லாம் கிடைப்பதற்கு வழி செய்தவர் இந்த நம்பியாண்டார் நம்பி. அந்த பிள்ளையார் பேரு பொல்லா பிள்ளையார் அப்படின்ட்டு. கொல்லுதல் அப்படின்னா ஒளியால் செதுக்குதல்னு அர்த்தம். பொல்லா அப்படின்னா ஒளியால் செதுக்காமல் தானே தோன்றிய விநாயகர், சுயம்பு மூர்த்தியாக தோன்றிய விநாயகர், தான் தோன்றியப்பர் அப்படின்ட்டு அந்த பிள்ளையாருக்கு பேர். என்ன, அது பொல்லாத பிள்ளையார் கிடையாது. இந்த மாதிரி அர்த்தத்தை அதை பார்க்கணும். ஒளியால் செதுக்காமல் தான் தோன்றியாக தானே தோன்றிய விநாயகர், சுயம்பு மூர்த்தியாகிய விநாயகர், விடங்கராகிய விநாயகர் அப்படின்ட்டு அந்த பிள்ளையாருக்கு தான் தோன்றியப்பர் அப்படின்ட்டுலாம் அந்த பிள்ளையாருக்கு பேர். விடங்கர் அப்படின்னாலும் டங்கம்னாலும் ஒளியால் செதுக்குதல்னு பேர். டங்கம்னா ஒளியால் செதுக்காது தானே தோன்றியவர் அப்படின்ட்டு. நம்முடைய மதுரை உள்ள பெருமான்லாம் தான் தோன்றியப்பர் தான். திருநெல்வேலி பெருமான்லாம் தான் தோன்றியப்பர் தான்.
முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி அப்படின்னுட்டு மதுரை திருத்தாண்டகத்துல சோமசுந்தர பெருமானை சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பொல்லா பிள்ளையாரினுடைய அருளை பெற்ற அந்த நம்பியாண்டார் நம்பி எழுதிய அந்த திருத்தொண்டர் திருவந்தாதி என்கின்ற அந்த வகை நூலை நான் இதற்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்டு நான் இந்த பெரிய புராணத்தை செய்கின்றேன் அப்படின்ட்டு 2 நூல்களை அடிப்படையாக கொள்கின்றேன் அப்படின்ட்டு சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்த பாடல். உலகம் உய்யவும் சைவம் நின்று ஓங்கவும், உலகம் உய்யவும் சைவம் நின்று ஓங்கவும், அலகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய, அலகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய, நிலவு தொண்டர்தம் கூட்டம் நிறைந்தோரே, நிலவு தொண்டர்தம் கூட்டம் நிறைந்தோரே, புலவு தல் பூணல் நாட்டு அணி கூறுவாம், புலவு தல் பூணல் நாட்டு அணி கூறுவாம். உலகம் உய்யவும், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தும் உய்வு பெறுவதற்காகவும், ஊர் சிரித்தது அப்படின்னா ஊரில் உள்ள மக்கள் சிரித்தார்கள்னு சொன்ன மாதிரி, உலகம் உய்யவும்னா உலகத்தில் உள்ள அந்த ஆன்மாக்கள் ஈடேறவும், சைவம் நின்று ஓங்கவும், அந்த சைவ சமயம் என்றென்றைக்கும் நின்று ஓங்கி செழித்து நிற்கவும், அலகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய, அளவு இல்லாத பெருமைகளை பொருந்திய, அழகு இல் அப்படின்னா யூனிட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான் அவருடைய பெருமைன்னு நம்மால சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமைகளை உடைய நம்பி ஆரூரர் அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அலகில் அப்படின்னா, அலகுனா யூனிட்னு அர்த்தம். அலகுனா யூனிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இல் அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். யூனிட்லெஸ் அப்படின்னு, நில் யூனிட். அது அது அப்போ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஜோதி சொரூபமா வாராங்க, கோடி சூரிய பிரகாசமா வாராங்க. நம்ம மின்சாரத்தை சாதாரண யூனிட்டை வச்சு வீட்டில் இத்தனை இந்த மாசத்துக்கு இத்தனை யூனிட் ஓடி இருக்குன்னு நம்ம அளக்கம். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ங்கிற ஜோதியை அளக்க முடியுமா? எவ்வளவு மின்சாரம், இத்தனை யூனிட் தான் அவர் இருக்காரு அப்படின்னுட்டு அளக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட அந்த அழகு இல்லாத, அளக்க முடியாத ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவர் பெருமை மிகுந்தவர்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அளவற்ற பெருமைன்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அளக்க முடியாத ஜோதி சொரூபமாக, ஜோதி பிழம்பாக தெற்கு திசையிலிருந்து கைலாயத்திற்கு வந்த அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய நம்பி ஆரூரர் அப்படின்ட்டு அதற்கு பொருள் எடுத்துக்கிடலாம். அப்படிப்பட்ட அந்த நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய நிலவு தொண்டர்தம் கூட்டம், அந்த அவர் பாடிய அந்த திருத்தொண்ட தொகையில் நிலவு தொண்டர், அங்கு இருக்கக்கூடிய அதில் சொல்லப்பட்ட அந்த தொண்டர்களினுடைய கூட்டங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த தன்புணல் குலவு, குளிர்ச்சி பொருந்திய ஆறாகிய காவேரி ஆறு விளங்கி இருக்கக்கூடிய, குலவுனா விளங்கி இருத்தல்னு அர்த்தம். தன் புனல்னா, தன்னா குளிர்ச்சி, புனல்னா ஆறு, இங்க காவேரி ஆறு. அந்த குளிர்ச்சி பொருந்திய காவேரி ஆறு விளங்கி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாடு, அந்த நாடாகிய
அந்த சோழ நாடு. அந்த சோழ நாட்டினுடைய பெருமைகளை, அணின பெருமை, அந்த சோழ நாட்டினுடைய பெருமைகளை நான் இனி உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன் அப்படின்னுட்டு இந்த பாட்டுல முதல்ல இப்ப மலை சிறப்பு, கைலாய மலை சிறப்பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சிறப்பு, அப்ப சோழ நாட்டினுடைய சிறப்பை நான் எடுத்து கூறுகின்றேன் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். அடுத்த தலைப்புக்கு நான் போறேன் அப்படின்ட்டு இதுவரைக்கும் கைலாய மலையின் சிறப்பை நான் கூறிவிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ நமக்கு இப்போ கேள்வி வரணும். என்ன கேள்வி வரணும்? ஏன் அப்ப சோழ நாடு தான் சிறந்த நாடா, மற்ற நாடுகள்லாம் சிறந்த நாடு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த நூலுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த நூலுக்கு முதல்ல அடிப்படை நூல் திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகை கிடைத்த திருத்தலம் திருவாரூர். அந்த திருவாரூர் சோழ நாட்டில் தான் இருக்கு. ரெண்டாவது திருத்தொண்டர் திருவந்தாதி, அதை அருளி செய்தவர் நம்பியாண்டார் நம்பிகள். அவர்கள் பிறந்த ஊர் திருநாரையூர், அதுவும் சோழ நாட்டில் தான் இருக்கு, சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கு. ஆகையினால் இந்த நூலுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு நூல்களையும் வைத்து நான் செய்வதனால் அந்த நூல்கள் பிறந்த நாடாகிய இந்த சோழ நாட்டினுடைய பெருமைகளை நான் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன். ஒன்று. ரெண்டாவது, முதலே சொல்லியிருந்தாங்க, ஆகாயத்தை முதலாக கொண்டு, சிதம்பரத்தை முதலாக கொண்டு, பூமியை ஈராக கொண்டு, அதாவது திருவாரூர் காஞ்சிபுரம் என்ற இரண்டு தலங்களையும் சொல்லி, இதற்கு இடைப்பட்ட திருத்தலங்கள் அப்படின்னுட்டு சொல்லும்போது எல்லா நாட்டில் உள்ள தலங்களும் அதுல வந்துடும். ஆனாலும் சிறப்பாக இந்த தென் திசையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றி அருளி செய்ததனால் இந்த சோழ நாட்டினுடைய சிறப்பை பற்றி நான் கூறுகின்றேன் அப்படிங்கிறதும் இதற்கு சொல்லப்படுகிறது. அப்படி அந்த குளிர்ச்சி பொருந்திய காவேரியாறு பாய்ந்து வளம் கொழித்து இந்த நாட்டை விளங்கச் செய்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சோழ நாட்டினுடைய அந்த பெருமைகளை நான் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன். அப்போ மேலும் நிறைய இந்த திருத்தொண்டர்கள் நிறைய நாட்டில எல்லாம் இருந்திருக்காங்க. உங்களுக்கு இப்போ கண்ணப்ப நாயனாரை பார்த்தீங்கன்னா காளகஸ்தி, அதே மாதிரி நேச நாயனார் பார்த்தீங்கன்னா அவரு காம்பீலி அப்படிங்கிற இடங்கள்ல எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் இந்த திருத்தொண்ட தொகையில் சொல்லக்கூடிய நிறைய அடியார்கள் இந்த சோழ நாட்டு பகுதியில் இருப்பதனால் இந்த சோழ நாட்டினுடைய பெருமையை கூறுகின்றேன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ ரெண்டாவது அந்த சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் இவர்கள் எல்லாரை விடவும் சிறந்தவர்கள் இந்த சோழ மன்னர்கள். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் கூட கொஞ்சம் மதம் மாறுச்சு அந்த அரசர்கள்லாம். சோழ நாட்டு மன்னர்கள் மட்டும் மதமே மாறல, கடைசி வரைக்கும் அவங்க சைவத்திலேயே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருமை உடையது. ரெண்டாவது, மற்ற நாடுகள் சேர நாடு பாண்டிய நாடெல்லாம் கொஞ்சம் பஞ்சம் காலங்கள் வரும் பொழுது அப்பொழுது அந்த விளைபொருட்களை எல்லாம் கொடுத்து உதவக்கூடிய ஒரு பாங்கு உடையதும் சோழ நாடு. அதான் சோழ நாடு சோறுடைத்து காவேரியினால. அப்படிப்பட்ட ஒரு பெருமைகளை உடையதனால இந்த சோழ நாட்டினுடைய பெருமைகளை நான் எடுத்து கூறுகின்றேன் அப்படின்னுட்டு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பெருமை, ஆனாலும் நிறைய அடியார்கள் இந்த பகுதியில் இருக்கின்றார்கள். அதனால இந்த சோழ நாட்டினுடைய பெருமையை நான் எடுத்து கூறுகின்றேன் அப்படின்ட்டு சேக்கிழார் பெருமான் இதில் கூறுகின்றார்கள். எதற்காக நான் இதையெல்லாம் எடுத்து கூறுகின்றேன்? அந்த அடியார்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அந்த நாட்டில் இந்த நாட்டில் இந்த அடியார்கள் இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கும் இது இடமாக இருக்கின்றது. ரெண்டாவது, ஒரு நாடு வளமாக இருந்தால் தான் வழிபாடும் சிறப்பாக செய்ய முடியும். ஆகையினால் முதல்ல நாட்டு வளத்தை முதல்ல கூறுவார்கள்.
அந்த அளவில் இந்த சோழ நாட்டினுடைய பெருமையை நான் கூறுகின்றேன் அப்படின்னுட்டு கூறுகின்றார். மேலும் இந்த திருத்தொண்ட தொகை நம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதற்காக பாடினார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, உலகத்தில் உள்ள உயிர்கள் உய்யவும், இந்த இப்படிப்பட்ட அருளாளர்கள்லாம் இப்படி இறைவனை நினைந்து இப்படிப்பட்ட அற்புத செயல்களை எல்லாம் செய்து இறைவனை அடைந்தார்கள். நீங்களும் அதே மாதிரி இறைவனிடத்தில் அன்பு கொண்டு பேரன்பு கொண்டு இறைவனை அடையுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஆற்றுப்படுத்துவதற்காக இந்த திருத்தொண்ட தொகை வருகின்றது. அதான் உலகம் உய்யவும். சைவம் நின்று ஓங்கவும் இந்த திருத்தொண்ட தொகை வந்தது. சைவ சமயமே சமயம் அப்படின்னுட்டு இந்த சைவ சமயம் எங்கும் செழிப்புற்று இருக்கு. அதனாலதான் ஞானசம்பந்தர் போய் பாண்டிய நாட்டுல சைவ சமயத்தை ஓங்கச் செய்து நிலைநிறுத்தி விட்டு வருகின்றார். அப்படி இந்த சைவ சமயம் நின்று ஓங்குவதற்காகவும் நம்பி ஆரூரர் இந்த திருத்தொண்ட தொகையை பாடினார். தொண்டர்கள் இருந்தால் தானே இறைவனுக்கு வழிபாடு செய்ய முடியும். அப்படிப்பட்ட சிறந்த தொண்டர்களை பற்றி பாடிய இந்த திருத்தொண்ட தொகை, அந்த திருத்தொண்ட தொகையில் இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த சோழ நாட்டினுடைய பெருமைகளை இனி நான் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன் என்று சேக்கிழார் பெருமான் அடுத்து நாட்டு சிறப்பை கூற இருக்கின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.